ஒரு ஃபிஷ் எப்படி 600 வோல்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணதுன்னு தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. கரெக்ட். அது எப்படி ஒரு ஃபிஷ்ஷால 600 வோல்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ண முடியாது? எந்த ஒரு பேட்டரியும் இல்லாம, எந்த வித ஒயரும் இல்ல, எந்த வித சர்க்கியூட்டும் இல்ல, வெறும் ஒரு செல்ல வச்சு அந்த ஃபிஷ்ஷோட பாடியும் இல்ல, ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன பேட்டரிஸ் இருக்குங்க. அண்ட் தே ஆர் கால்ட் as எலக்ட்ரோசைட்ஸ். இந்த எல்லா செல்ஸும் ஒரு சின்ன சார்ஜை ஹோல்ட் பண்ணும். எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே வாட்டி ஃபயர் பண்ணும்போது அது ஒரு லைட்னிங்கை கிரியேட் பண்ணும். ஒரு ஹார்ஸ நாக் அவுட் பண்ண போதுமானது. அமைதியா ஒரு பிரெடிட்டரை கொல்லவும் செய்யும். இதோடைய பேர் தான் எலக்ட்ரிக் ஈல். இது சும்மா அப்படியே ஷாக் எல்லாம் கொடுக்காதுங்க. எய்ம் பண்ணி இருட்டான இடங்களையும் ட்ராக் பண்ணி பிரிசிஷனோட ஹண்ட் பண்ணுமாமா. அண்ட் இது ஒரு செகண்டுக்கு 400 டைம்ஸ் ஃபயர் பண்ணுமாமா. இந்த ஷாக் 2 மில்லி செகண்ட் வரைக்கும் நீடிக்குமா. அதுக்கு இவ்வளவுதான் தேவையானதும் கூட. ஒரு பல்ஸ் எதுவும் மூவ் ஆகுதுன்னா பாத்துக்கங்களேன். நம்ம எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு விஷயம் டிஸ்கவர் பண்ணியது 200 இயர்ஸ் பின்னாடி தான். ஆனா இந்த ஃபிஷ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸாவே யூஸ் பண்ணிட்டு இருக்குங்க. எந்த டூல்ஸும் இல்ல, எந்த வயர்ஸும் இல்ல, வெறுமே பயாலஜி. நேச்சர் ஒரு மிஷினை உருவாக்கல, ஒரு வெப்பனை தயாரிச்சிருக்குங்க. இந்த எலக்ட்ரிக் ஈல் ஒரு சிட்டி ஸ்ட்ரீட்டை லைட் பண்ணக்கூடிய அளவுக்கு பவரை கேரி பண்ணுமா. ஆனா இது எந்த சிட்டியும் லைட் பண்ணாதுங்க. மாட்டினா ஆளையே முடிச்சு விட்டுருங்க.